அன்பு நெஞ்சங்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வணக்கம் தாத்தா. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ கம்பீரமாக இருக்கிறீர்கள்? உங்கள் மீசையை பார்த்தால் நீங்கள் ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய வம்சத்தை சேர்ந்திருப்பீர்களோ என்று எங்களுக்கு நினைக்க தோன்றுகிறது தாத்தா. என் செல்வங்களே, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். நாங்கள் உங்கள் பார்ப்பதை, நான் உங்கள் இனத்தை சேர்ந்தவன், நீங்கள் என்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள். மீசை வைத்தவர்களெல்லாம் வீரர்கள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. சிலர் பெரிய மீசையை வைத்துக்கொண்டு மற்றவர்களை தாக்கவும் ஏமாற்றவும் முயல்வார்கள். உண்மையிலேயே மீசை உங்களுக்கு வீரம் இருக்கிறதா? மீசையே தேவையில்லை. அதே போலத்தான் அதிக ஆசை இருக்கக்கூடாது. மீசை இருக்கலாம், அதிக அளவில் ஆசை இருக்கக்கூடாது. பாருங்கள் செல்வங்களே, மனிதனுக்கு பெரிய அளவில் மீசை இருக்கலாம், அதனால் யாருக்கும் இடைஞ்சல் இல்லை. அவனுக்கு கூட எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. ஆனால் அதிக அளவில், பெரிய அளவில் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. அதிக அளவில் ஆசை இருந்தால் அதை நம்மை துன்பத்தில் ஆக்கிவிடும். எதை பார்த்தாலும் நமக்கு ஆசை தோன்றும், எதை பார்த்தாலும் அதை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். மீசை பெரிதாக இருந்தால் அதை சரி செய்து கொள்ளலாம், சுருக்கி கொள்ளலாம். அதே போலத்தான் மனிதனுக்கு ஆசையை விடக்கூடாது. எப்போது ஆசை அதிகம் உருவாகிறதோ நம் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆசையை அடக்கி கொள்ள வேண்டும். ஆம் சொல்லுங்களே, ஆசை, அளவுக்கு மீறிய ஆசை என்பது ஒரு புற்றுநோயை போன்றது. புற்றுநோய் எப்படி ஒரு மனிதனை சீரழித்து விடுகிறதோ, அதே போல் ஆசை என்பது நம்மை நிம்மதியாக வாழ இருக்க விடாது. தாத்தா, நீங்கள் சொல்வது சரிதான் தாத்தா. நாங்கள் எதை வேடிக்கைக்காக நாங்கள் சொன்னோம். உங்கள் மீசையை பார்த்தால் நீங்கள் பெரிய வீர பரம்பரையிலே பிறந்தவர்களைப் போல் தெரிகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன் நிறைய இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிறீர்களே எங்கள் செல்வமே. எஸ், நம்மெல்லாம் வீரப்பரம்பரையை சேர்ந்தவர்கள். எப்போது மனதில் வீரம் இருக்கிறதோ, தைரியம் இருக்கிறதோ, மீசை தேவையில்லை. அதே போல்தான் மனுஷனுக்கு ஆசை தேவையில்லை. ஆசை மட்டும் இருக்கக்கூடாது. மீசை வேண்டுமானால் வளர்த்து கொள்ளுங்கள், அது ஒரு அளவில் தான் வளரும், சிறிது காலத்திற்குத்தான் அது வளரும். ஆனால் ஆசை என்பது குழந்தையிலிருந்து